வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அரசியலில் சிற்றினம் சேராமை அந்த அதிகாரத்தில் 3வது குறள். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். மனத்தானாம் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தானாம் இன்னான் எனப்படும் சொல். வார்த்தைகளை மாற்றி போட்டால் இன்னும் சுலபமாக பொருள் புரியும் பாருங்கள். மாந்தர்க்கு உணர்ச்சி மனத்தானாம், இன்னான் எனப்படும் சொல் இனத்தானாம். அதாவது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பொதுவான உணர்வுகள் எல்லாமே நம்மளுக்கு மனத்தின் காரணமாக. ஆனால் இவன் இன்ன தன்மையன், நல்லவன் அப்படின்னு சொல்கின்ற அந்த சொல், இந்த உலகத்தார் நம்மளை சொல்கிறாங்க இல்லையா, அந்த சொல் நம்ம எந்த இனத்தோடு சேர்றோமோ, எந்த மனிதர்களோடு சேர்றோமோ அதை பொறுத்து அப்படிங்கிறாரு. சிலர் இதை கொஞ்சம் மறுக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம யாரோட சேர்றோமோ அவங்களோட குணம் நமக்கு வருது அப்படின்னா அதுவும் நம்ம மனதில் இருந்தானே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மனதிலேருந்து வந்தாலுமே கூட அதுக்கு காரணமாக இருக்கிறது அந்த இனம்தான். அதனால் அது அப்படி தான், இனம்தான் நம்மளை நல்லவன் தீயவன் அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. அது முதல் குறள்லேயே அவர் சரியாக சொன்னார். என்ன? நிலத்தியல்பால் நீர் திரிந்த அற்று ஆகும். நிலத்தின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி அந்த நீர் முழுமையாக மாறுது. அந்த மாதிரி தான் மனிதர்கள் யாருடன் சேருகிறார்களோ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி முழுமையாக மாறுறாங்க அப்படின்ட்டு. இதில் தேவாரத்தில் ஒரு பாடல் வரும். அதாவது ஒரு பெண் அந்த இறைவனை பார்த்த பிறகு எப்படி முழுமையாக மாறுறா அப்படின்னு. முன்னம் அவனது நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவனது ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், அன்னையும் அத்தனையும் அன்றே மறந்தால், அகன்றார் அகலிடத்தார் ஆச்சாரத்தை எல்லாம், தன்னை மறந்தால் தன்னாமம் கெட்டால், தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே அப்படின்னு வரும். அதாவது தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் அப்படின்னா அவளையே மறந்துட்டு அவன் இறைவன் மட்டும்தான் என்னுடைய கணவன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி அந்த யாரோட சேர்றோமோ அந்த குணம் நமக்கு வந்துடும். அதுதான் இந்த குறளில் சொல்கிறாரு. இந்த மனத்தானாம் உணர்வு அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது பொது உணர்வு. நம்ம இந்த ஐயுணர்வு இருக்குது இல்லைங்களா, அந்த உணர்வு தான் மனத்துலேருந்து வருது. மற்றபடி நம்ம ஒரு குணம் அப்படின்றது எல்லாம் நம்ம எங்கே பழகிறோமோ அதை பொறுத்து அப்படின்னு. அதை நம்ம நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு அறிஞர்கள் கூட்டத்தில் நமக்கு ஒரு அறிமுகம் கிடச்சி நம்ம அங்கே போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாம் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க, நம்மளும் அவங்களோட போகிறோம் அப்படின்னா நம்மளை எல்லோரும் என்ன நினைப்பாங்க? நம்மளும் அறிஞர்கள் தான் நினைப்பாங்க. அறிஞர்களை ஒருத்தராக தானே நம்மளையும் மதிப்பிடுவாங்க. ஆனால் நமக்கு நம்ம ஏதோ சந்தர்ப்பவசத்தால் அவங்களோட போயிருப்போம். இப்போ அதே மாதிரி ஒரு ஆசிரியர் குழு போகுது, அவங்க நம்ம பக்கத்தில் கூட நம்மளையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ நம்ம அவங்களோட போகும்போது நம்மளை என்ன நினைப்பாங்க? ஆசிரியர் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால தெரியாதனமாக திருடங்கள்லாம் போகிறாங்க. அப்போது நம்ம பக்கத்தில் அந்த பக்கத்தில் நின்றுட்டுருக்கோம் அப்படின்னா அந்த கூட்டத்தோடு நம்மளே சேர்த்து என்ன தான் நினைப்பாங்க? திருடங்க தான் முதல்ல நினைப்பாங்க. அப்புறம் தான் விளக்கமெல்லாம் வந்த பிறகு தான் ஓ இல்லை இவர் வேறு அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம இனம் தான் நம்மளை நல்லவங்களா இல்லை தீயவர்களா அப்படின்னு காமிச்சு கொடுக்கும். நம்மளும் மாறுவோம் அதற்கேற்ற மாதிரி. பட் இந்த இனம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்த சிற்றினம் சேராமை அப்படின்றது ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். எதற்கப்புறமும் பெரியாரை துணைக்குழலுக்கு அப்புறமும். அதனால் நம்ம யாருடன் சேர்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் மட்டும் இல்லை, நம்ம குழந்தைங்களுக்கு அதை வலியுறுத்தி சொல்லித்தரணும். நன்றி, வணக்கம். நாளை எடுத்துக்கோ.